இல்லாமல் எங்களை மாதிரி வியாபாரம் மட்டுமே குறிக்கோளாக வெளியே இருந்த நாங்கள் இப்போ இந்த கம்பன் கழகத்துக்கு முக்கியமாக நாங்கள் இங்கே வர்றதுக்கு காரணமாக இருந்த நம்முடைய கம்பன் கழகத்தினுடைய தலைவர் திரு செல்வத்தை நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் தான் எங்களை ஒரு ஆட்சிக்குழுன்னு போட்டு எங்களை இந்த கம்பன் கழகத்தில், ஏன்னா இன்றைக்கி காலையில் கிளம்புறேன் கம்பன் கழகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க. இவ்வளோ ஒரு, ஏன்னா இந்த காலையில் நான் ஒரு 8:30 மணிக்கு நான் வேலூர் கடைக்கு வந்துடுவேன், அதுக்கப்புறம் முடியாதுன்னு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி கம்பன் கழகத்துக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நம்மளுடைய செல்வம் சார். ஏன்னா அவர் தான் இன்றைக்கி எங்களை மாதிரி ஆட்களை நியர்லி ஃபார் டச்சிங் ஃபார் 60. நான் 83, 85 ஊரிஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன் கேடி ஜான் இருக்கும்போது. அப்போ நான் 83, 85 நான் இதே காபாலெல்லாம் இருந்தேன். எனக்கு என்ன இதில் ஒரு சந்தோஷம்னா, இந்த நேரத்தில் இவர் மூலமாக நான்லாம் இந்த கம்பன் கழகத்தில் சேர்ந்து இந்த தமிழை கொஞ்சம் வளர்க்கணும் அப்படின்ற ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அதுலேயும் இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கெல்லாம் காரணம்லாம் உண்மையான விஷயமே சொல்ல போனீங்கன்னா நம்ம செல்வம் ஐயா அவர்கள் தான். ஏன்னா நான் ஊர்காவல் படையினுடைய 4 மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். எங்கள் தஞ்சாவூரில் ரேஞ்சு டிஜிபி எல்லாருமே அங்கே ப்ரெசண்ட்டு. நான் நேற்று எங்கள் டிஜிபி கிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி காலையில் நான் கம்பன் கழகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்டே பர்மிஷன் கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்துட்டேங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியவர் தலைவர். அவர் இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டுருக்கேன். இந்த கம்பன் கழகத்தினுடைய அவருடைய முழு ஆசை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் நல்லா தமிழ் உணர்வோடு இருக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஸ்டேஜுக்கு அவர் போகிற இதுவே வேறு மாதிரி போகலாம். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ இறங்கி தமிழ் பற்றுக்காக இவ்வளோ செஞ்சுருக்காரு. அதை இருக்கிற ஆசிரியர்கள் இன்னும் இருக்கிற எல்லாருமே தமிழ் பற்றை கொஞ்சம் வளர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு நன்றியை சொல்லிக்கிட்டு நன்றி, வணக்கம். அறிஞர் பெருமக்களையும் ஆளுமை மிக்க அறிஞர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கௌரவித்து சிறப்பிக்கும் நேரம். முதலாவதாக ஊரிசு கல்லூரியின் தமிழ் துறை வெயிலூரான வேலூரை பசுமை வயலூராக மாற்ற எங்கெங்கும் மரங்களை நட்டவர். அதனாலேயே மக்களின் மனங்களை தொட்டு